ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி லிஸ்ட் பார்ட் 2. நாங்கள் எப்படி ஒரு WBS கோடை ஆக்டிவிட்டீஸுக்கு க்ரியேட் பண்ணுறதுன்ற சொன்னது நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் WBS கோடை நாங்கள் கொடுக்கணும், WBS கோடை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸலில் காப்பி பண்ணி ஒரு தரம் காட்டுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. WBS கோட். ஸோ நாங்கள் இந்த கோட் வந்து ப்ரொக்யூமெண்ட் லெவல், அடுத்தது ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரிக்கு வந்து HW4.3.2. அதுக்காக பில்டிங்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு லெவல்லையும் வரும். அடுத்தது மில் ஒர்க், டிம்பர் வால் என்று சொன்னது இன்னொரு லெவல்லையும் வரும். ஸோ இப்போ நாங்கள் பிஓக்யூவில் போய் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறோம். WBS லெவல் பில்டிங் 1க்கு என்ன, அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம் WBS லெவல் என்னன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பில்டிங் வந்து 1க்கு என்ன கொடுத்துருக்கோம், 1. இதை நாங்கள் இதில் பார்த்தா விளங்கும். பில்டிங் நம்பர் 1க்கு 1, பில்டிங் 2க்கு 2, பில்டிங் 14க்கு 3. ஸோ இப்போ அதை நாங்கள் இதில் கொடுக்க போகிறோம். அப்படி ஓகே, நாங்கள் இப்போ WBS லெவல் வந்து நாங்கள் பில்டிங்க்கும் அடுத்த லெவலுக்கும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா கொடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு இதை ஜாயின் பண்ணி எடுக்கணும். இதில் நாங்கள் ஒரு WBS கோடை வந்து எல்லா ஆக்டிவிட்டிக்கும் நாங்கள் உருவாக்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து இருக்கிற இதுதான் எங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரிக்குரிய கோட். அதை நாங்கள் காப்பி பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ நான் இக்குவேஷனை கொடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு. ஓகே, நாங்கள் இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், எல்லாத்துக்கும் உரிய நாங்கள் இப்போ WBS கோடையும் ஆக்டிவிட்டி லிஸ்ட்டையும் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இது எப்படி Xல இருந்து P6க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட்ஷீட், ஆக்டிவிட்டீஸஸ், எக்ஸ்போர்ட், ஆக்டிவிட்டீஸஸ். அதில் நாங்கள் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னதை பார்க்கலாம். மொடிவேகில் போனால் எங்களுக்கு இப்போ WBS கோடும் ஆக்டிவிட்டி நேம் தான் தேவை. ஓகே பண்ணுவோம். நெக்ஸ்ட், இதை எங்கே சேவ் பண்ணுறது? ஓகே, நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல். இப்போ நாங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்டிவிட்டி ஐடியையும் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸையும் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டிக்கு காப்பி பண்ணி எடுப்போம். எடுத்துகிட்டு நாங்கள் இது எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு WBS கோடோட நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், ஆக்டிவிட்டி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். அதை நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்வோம், இதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னால் ஓகே. இப்போ நாங்கள் இந்த ஃபைல் ஓகே எங்களுக்கு இதை நாங்கள் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் இம்போர்ட் ஸ்ப்ரெட்ஷீட், டெஸ்க்டாப், beginner course, lesson, P6 files, activities.
தென் ஆக்டிவிட்டீஸை கொடுத்துட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராமில் அதை நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். ஃபினிஷ். இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பில்டிங் 1க்குள்ளே எங்களுக்கு ஆக்டிவிட்டீஸஸ் மில் ஒர்க், டிம்பர் வால், டிம்பர் சீலிங், டிம்பர் டோர், இப்படி எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஃபுல்லாக அட் ஆகிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.